ஓகே. இப்ப லா ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். லா ஆஃப் கான்ட்ராக்ட்ன்னா, நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு டெர்ம் தான். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில மட்டும் யூஸ் பண்ற வார்த்தை இல்ல. டே டு டே லைஃப்ல வர எல்லா விஷயமே வந்து கான்ட்ராக்ட் கூட லிங்க் ஆகும். ஸோ ஒரு கான்ட்ராக்ட்டோட அவுட்லுக் பார்த்தோம்னா, ஒரு ஆஃபர் இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவாரு. அத வாங்கிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2மே நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் இருந்தா தான் ஒரு கான்ட்ராக்ட்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறேன், ஃபுட்ட ஆர்டர் பண்றேன். அந்த இடத்துல அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வரவங்களோட டியூட்டி என்னன்னா, நம்ம ஆர்டர் பண்ணத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து அந்த ஃபுட்டுக்கு நான் பே பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பில்ல பே பண்ணிட்டு வரோம். அந்த பில்லு தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட்டா ப்ளே ஆகுது. இன்னொரு அனதர் எக்ஸாம்பிள் வந்து கார் பார்க்கிங்ல கார நம்ம வந்துட்டு நெறைய மால்ஸ்லலாம் விட்டுட்டு போவோம். அப்ப வந்து டைமிங் இருக்கும். இந்த டைமிங்க்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்னு இருக்கும். இப்போ ஒரு மூவி பார்த்துட்டு வரோம்னா 3 ஹார்ஸ்க்கான சார்ஜஸ வந்து நம்ம பே பண்ணுவோம். அவங்க வந்து நமக்கு ஒரு ரெசிப்ட் குடுப்பாங்க. அதுல இன் டைம், அவுட் டைம்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அத வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி அமௌண்ட் சொல்லுவாங்க. நம்ம பே பண்ணுவோம். இந்த இடத்துலயும் அந்த ரெசிப்ட் தான் வந்து கான்ட்ராக்ட்டா ப்ளே ஆகுது. இப்ப கான்ட்ராக்ட்டோட டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் அந்த கான்ட்ராக்ட்ல வந்துட்டு 2 பார்ட்டீஸ் இருக்கணும். ஒருத்தர் ஆஃபர் குடுக்கணும். அத இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்தா தான் அக்ரீமெண்ட் இம்ப்ளை ஆகும். அப்பதான் அது கான்ட்ராக்ட். இந்த இடத்துல வந்து ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு ஃபுட்ட ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட் வந்து வேற ஒரு ஃபுட்ட கொண்டு வந்து குடுத்தாங்கன்னா, அத கேட்கறக்கான ரைட்ஸும் நமக்கு இருக்கு. அதே நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ல வேற ஏதாவது ஒரு பூச்சியோ, ஏதோ புழுவோ இருக்குன்னா, அத கேட்கறக்கான ரைட்ஸும் கஸ்டமருக்கு இருக்கு. அதே மாரி நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு நம்ம வெளியில ம் பே பண்ணாம வெளியில போனாலுமே, அத கேட்கறதுக்கு ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கி, அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ வச்சு நமக்கு ஒரு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளை ஆகும். அப்புறம் கான்ட்ராக்ட் வந்துட்டு நாட் ஒன்லி ஓரலா தான் இருக்கும்னு இல்ல, ரிட்டன்லயும் இருக்கும். ஸோ இப்ப கம்பெனி டிராஃப்ட் எல்லாம் பார்த்தோம்னா ரிட்டன்ல இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்லலாம் பார்த்தோம்னா ஓரல்ல இருக்கும். ஸோ அந்த ஓரலா, ரிட்டன் 2மே வந்து ப்ராமிஸ்ங்கிற ஒரு 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 டெர்ம இம்ப்ளை பண்ணணும். அந்த இடத்துல ப்ராமிஸே இல்லைன்னா கான்ட்ராக்ட் இம்ப்ளை ஆகாது. ஸோ எந்த கான்ட்ராக்ட்டுமே லீகலா இருக்கணும். அப்பதான் வந்து அது கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவோம். தென் ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னன்னா, ஒரு ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டி, லீகாலிட்டி, கன்சென்ட். இதெல்லாம் இருந்தா தான் அது வந்து கான்ட்ராக்ட். இப்போ ஆஃபர்ன்னா, ஒரு ஏங்குற ஒருத்தர் வந்து வீடு விக்கணும்னு நெனைக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஆஃபர் தராரு. அப்போ பிங்கிறவங்க அந்த ஆஃபர அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஏங்குறவங்க ஆஃபர ஒருத்தவங்க ஆஃபர் மேக் பண்றாங்க, ஒருத்தவங்க அக்செப்ட் பண்றாங்க. இந்த இடத்துல கன்சன்ட்ரேஷன் வந்துட்டு 2 பேத்துக்குள்ளேயும் இருக்கணும். கன்சிடரேஷன் வந்து தனியா படிக்கிறோம்னா, அது வந்து பாஸ்ட் கன்சிடரேஷன், ஃபியூச்சர் கன்சிடரேஷன், பிரசன்ட்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கும். அது ஒரு பெரிய டாபிக். அது அப்புறமா தனியா பார்க்கலாம். தென் வந்து கன்சிடரேஷன்னா ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னா அது ஒரு ப்ராமிஸ். ஓகே. தென் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டி. கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டின்னா, ஓகே பார்ட்டிக்கு ஏதாவது கெப்பாசிட்டி இருக்கணுமா? அப்படின்னா, பார்ட்டி வந்துட்டு 18 இயர்ஸ் ஆகியிருக்கணும். அது இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் படி செக்ஷன் 3ல பார்ட்டிக்கு வந்துட்டு 18 இயர்ஸ் ஆயிருக்கணும். தென் வந்துட்டு சவுண்ட் மைண்டா இருக்கணும். பார்ட்டி வந்துட்டு சவுண்ட் மைண்டா இருக்கணும். அதே மாரி பார்ட்டியோட மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொஹிபிட்டட் பை லாவா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம சேல் பண்றோம்னா, அது வந்து கவர்மெண்ட் வந்து இத பண்ணக்கூடாதுன்னு சொன்ன சப்ஸ்டன்ஸா இருக்கக்கூடாது. ஓகே. அதே தான் லீகாலிட்டிலயும் சொல்றாங்க. லீகாலிட்டினா நம்ம வந்து சேல் பண்ற சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் எனிதிங் அது வந்து லாஃபுல் ஆப்ஜெக்ட்டா இருக்கணும். தென் ஃப்ரீ கன்சென்ட்னா 2 பேத்துக்கிட்டயுமே வந்து ஒரு ஃப்ரீயான கன்சென்ட் இருக்கணும்னா, 2 பேரும் ஒரு 2 பேருமே ஒரே விஷயத்த தான் சொல்லணும். அதாவது ஒரே விஷயத்த தான் திங்க் பண்ணியிருக்கணும். இப்போ இவரு இருக்காரு. இவரு வந்து இவருக்கு 2 வீடு இருக்கு. இவரு 2 வீட்ல ஏதோ ஒண்ணு தான் சேல் பண்றாரு. ஸோ எந்த வீடுங்கிறது வந்துட்டு இவரு தெளிவா இருக்கணும். அதே வீட்ட தான் இவங்க வாங்க போறதாவும் இருக்கணும். ஸோ ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும் பார்ட்டி கிட்ட. தென் வந்து இதெல்லாம் இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கிற மெயின் டெர்ம்ஸ். இப்ப கன்சென்ட்னா
அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, இப்போ இங்க இருக்கிற பார்ட்டி ஏங்கிற பார்ட்டி வந்து பிளாக் கலர் குதிரை விக்கிறேன்னு சொல்லி பி கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, போடுறாங்க, கான்ட்ராக்ட் போடுறாங்க. இந்த இடத்துல பி என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு பிரவுன் கலர் குதிரை தான் குடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு கான்ட்ராக்ட் குள்ள உள்ள வராரு. ஸோ இந்த இடத்துல 2 பேத்துக்குமே வந்து வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ இதுதான் மிஸ் ரெப்ரசன்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே சேம் திங் அண்ட் சேம் சென்ஸ்ல இருந்தாங்கன்னா அது வந்து கன்சென்ட். தென் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ்னா இது வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும். அதாவது ஒரு பர்சன் வந்து ஹூ ஹேஸ் பவர் டு டாமினேட் தி அதர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அது வந்து அன்பு இன்ஃப்ளூயன்ஸ் கீழே தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்காக போடுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அன்பு இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வரும். தென் ஃப்ராடுன்னா அதுல வந்து ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஏங்கிற பர்சனா பி யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த ஃபேக்ட் வந்து தப்புன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். இப்போ இந்த குதிரை வந்து ஏங்கிறவங்க பிக்கு விற்கிறாங்க. ஆனா ஏக்கு தெரியும் அந்த குதிரை வந்து மனநல பாதிக்கப்பட்ட குதிரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பி தெரியாமையே அதை வாங்கிடுறாங்க. பி தெரியாமன்ட்டு இல்லை, ஏ தெரிஞ்சுட்டே அதை சொல்லாம இருக்காங்க. ஸோ அப்படி தென் மிஸ்டர் பிரசன்டேஷனுக்கு அப்ளை சொன்ன எக்ஸாம்பிள் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா இப்போ அமௌண்ட் வாங்கிட்டாங்க ஆனா ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணல. இல்லைன்னா ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சு, அமௌண்ட் பார்ஷியல் ஆஃப் பேமெண்ட்டோ ஏதாவது ஒரு ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் இல்லை ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் பெண்டிங்ல இருக்குன்னா ஸோ அந்த கான்ட்ராக்டை அவங்க பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங். ஓகே, இதுதான் அவுட்லுக் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்னன்னு இப்போ பார்த்தாச்சு. நம்ம ப்ரீஃபா நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம்.